பிரியமானவர்களே, இந்த ப்ரேயர் டைம் என்ற நிகழ்ச்சியில் நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று. இன்றைக்கு நாம் செய்யக்கூடாத பாவங்களை இன்றைக்கு அநேகர் செய்து கொண்டிருக்கிறோம். இதனால் எத்தனை பேர் தன் குடும்பத்திற்கு தெரியவே கூடாதென்று பாவங்களை மறைக்கிறோம். அப்பேற்பட்ட பாவங்கள் மீண்டும் நம்மை தொடராதபடிக்கு நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களில் எங்கள் பாவத்தை ஒரு விசை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தொடவே கூடாது என்று நினைக்கிற சில பாவங்கள் எங்களை மீண்டும் மீண்டும் இழுத்து அதோடு கூட எங்களை அணைத்து கொள்ளுகிறது. நாங்கள் நினைக்கிற போதெல்லாம் எங்களுக்கு மிகுந்த கவலை. ஆண்டவரே, இந்த பொல்லாத பாவத்தை விட்டு வெளிவர வேண்டும். இந்த பாவத்தின் நிமித்தமாக நான் ஒரு பொல்லாத மனிதனாய் மாறிக்கொண்டே இருக்கிறேன். இந்த பாவத்தை நான் என் குடும்பத்திற்கு தெரிய விடாதபடி நான் ஒவ்வொரு நாளும் மறைத்து வாடுகிறது என் இருதயத்தில் மகாபெரிய ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. ஆண்டவரே, என் குடும்பத்தை நான் நினைக்கிற போதெல்லாம் என் குடும்பத்துக்கு நான் துரோகம் செய்கிறேனே, என் மனைவிக்கு நான் துரோகம் செய்கிறேனே, என் கணவனுக்கு நான் துரோகம் செய்கிறேனே என்று சொல்லி ஒரு குற்ற உணர்வோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் இந்த பாவத்தை விட முடியாதபடிக்கு இந்த அந்தரங்கமான பாவத்தை நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேனே. என் நிலைமையை மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் என் பாவத்தை நான் அறிக்கையிட்டு ஒப்பு கொடுக்கிறேன். என் பாவங்களை கர்த்தர் மூடும்படியாக ஜெபிக்கிறேன். என்னுடைய பொல்லாத இந்த ரகசிய பாவங்களை கர்த்தர் மாற்றி போடுவீராக என்று சொல்லி யாரெல்லாம் இந்த நாட்களில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தர் உங்கள் பாவங்களை மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி, ஆண்டவரே, இன்றைக்கு முழங்காலில் நின்று என் பாவத்தை மாற்றுங்க, என் அக்கிரமத்தை மாற்றுங்க என்று சொல்லி கெஞ்சி அழுது கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. நீர் அப்படியே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நான் இனிமேல் பாவம் செய்யக்கூடாது ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் வைத்து மூடிக்கொள்ளுங்கன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் அப்பேற்பட்ட பாவத்திலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.